சென்னை சித்தாலப்பாக்கம் ஜெயா நகரை சேர்ந்த 36 வயதான லட்சுமி பிரியா தனது கணவரை பிரிந்து 2 மகன்களுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி தலைவர் சிவகுமாருடன் காதல் ஏற்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். சிவகுமார் முதல் திருமணத்தை மறைத்து லட்சுமி பிரியாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் 3வதாக பாஜக கிழக்கு மாவட்ட பெண் செயலாளர் ஒருவருடன் சிவகுமாருக்கு நெருக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. 14 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கல்யாணம் ஆகிறத மறைச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இல்லை எனக்கு குடும்பம் இருக்குது, நான் அவங்களையும் பார்த்துக்கிறேன் உன்னையும் பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துப்பேன் நான் சொல்லிட்டு 16 வருஷம் நான் அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு தனியாக வீடு, ஆஃபீஸு, கட்சியில் ஒரு ஆஃபீஸு எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் நான் கேட்டேன் தட்டி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எனக்கு ஏன் துரோகம் பண்ணுறீங்கன்னு. அப்படி தான் நான் பண்ணுவேன், என்னால் அப்படி தான் இருக்க முடியும். இதையறிந்த லட்சுமி பிரியா சிவகுமாரிடம் கேட்டபோது சண்டை ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் லட்சுமி பிரியாவை கடத்தி பிரச்சினைக்கு முடிவு கட்ட சிவகுமார் திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இளைய மகனுடன் திருநீர்மலை கோவிலுக்கு சென்ற லட்சுமி பிரியா தனது வீட்டின் முன்பு காரில் இருந்து இறங்க முயன்றார். அப்போது மற்றொரு காரில் முகமூடி அணிந்தபடி தனது நண்பர்களுடன் காரில் வந்த சிவகுமார் லட்சுமி பிரியாவை கடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது சிவகுமாரின் காரில் லட்சுமி பிரியா ஏறாமல் திமிரியதால் அவரை தாக்கி செல்போனை பறித்து இளைய மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி காரில் ஏற்றி சென்றதாக தெரிகிறது. லட்சுமி பிரியாவின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து பெண்ணை கடத்திய கும்பலை பள்ளிக்கரணையில் மடக்கி பிடித்த பெரும்பாக்கம் போலீசார் லட்சுமி பிரியா மற்றும் அவரது மகனை மீட்டனர். காரில் ரவுடிங்களை கூப்பிட்டிங்கன்னா ஆட்டோவில் 4-5 ரவுடிங்க, டாக்ஸியில் 4-5 ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நீ எனக்கு ரொம்ப மணி டார்ச்சர் பண்ணுற, காசு கேட்டுனே இருக்கிற, நீ எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு நான் உன்னை சாவடிச்சிட போகிறேன், நீ ஏறு வண்டியில் தூக்குடுங்கடா, இவனை வண்டியில் தூக்கி போடுங்க நான் சொல்லி 4 ஆம்பளை பசங்க நான் இங்கே பாருங்க கையிலெல்லாம் நகவெல்லாம் பட்டு என்னை தூக்கி காருக்குள்ளே போட்டு என் குழந்தையோட கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடித்து தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து. தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிவகுமாருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக குற்றம் சாட்டி சோழிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த லட்சுமி பிரியா அடிக்கடி பெண்ணை மாற்றிக்கொண்டிருக்கும் சிவகுமார் தனக்கு வேண்டாம் எனவும் தனக்கு கொடுக்க வேண்டிய 90 லட்சம் ரூபாய் மற்றும் 500 கிராம் தங்க நகைகளை கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். எனக்கு 90 லட்சம் என்னுடைய பணம் கொடுக்கணும் சார், கடன் கொடுத்த காசு 500 கிராம் என்னோட நகை, இதெல்லாம் கொடுத்துட்டாலே நான் என் லைஃப்பை பார்த்து நான் போகிறேன். எனக்கு அவர் தேவையே இல்லை. இந்த மாதிரி பொம்பளைங்க ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பொம்பளை கூட போய் அவர் இருக்கிறாரு, எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அதான் நான் கிளம்புறேன் அவர் லைஃப்ல இருந்து. சிவகுமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் வெறும் வழக்கோடு முடிக்காமல் தன்னையும் தனது மகனையும் கடத்திய அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் லட்சுமி பிரியா. அவங்க பக்கம் தான் நான் பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே இது பண்ணல. நான் ரவுடிங்களை கூப்பிட்டு வரணும் இல்லைனா வீடியோ இது சொல்கிறேன். நான் 10 பேர் என் குழந்தைய கத்திட்டு வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு அந்த போலீஸார் என்ன சொல்லணும், மிரட்டினவங்க எங்கப்பா நீங்கள் போய் அவளை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லணும்ல. யாரையுமே கூப்பிடலைண்ணா. அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் எங்கே போனாங்க அந்த ரவுடிங்கெல்லாம், அவங்களாம் கூப்பிடணும்ல. அவங்க தான் என்னை அடித்தாங்க, இது பண்ணாங்க. ஒன்று தெரியாமல் இவரை மட்டும் வச்சு பேசி விட்டு அமுச்சு விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.